சத்தமாக ராஜேந்திரனுடைய ஒரு சிறிய நேர்முக உரையாடல் சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் இந்த புத்தகத்தோடைய மதுரை நம்பி எழுதியிருக்காரு. தோழருடைய இந்த புத்தகத்தில் முக்கியமான இடம் வகிச்சிருக்காரு. ஸோ முக்கியமான பாத்திரம் அவர். சரி, அந்த விஷயத்தில் வந்து தோழோட அவனோட அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சில நேரம் வந்து அவர் சில விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்த வந்து இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சொல்லட்டும் தோழர். வணக்கம். அதாவது நான் 1981 ஒரு எதிர்பாராத ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று மதுரை சிறைக்கு போயிருந்தேன். அப்போ போன இடத்துல நான் இருக்கக்கூடிய அந்த பிளாக் 5ஆம் பிளாக்ல ஒரு 100 கைதிகள் இருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட சில தோழர்கள் இருந்தாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள். அதில் சோழ கோவில் தோப்பு திரு தோழர் பாலுன்னு ஒரு தோழர், இங்கே ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்து அங்கே சிறையில் ஆயுள் தண்டனை இருந்தார். அதேமாதிரி சிந்தாமணி ராமன், இந்த 2 தோழர்களும் என்னுடன் பேசி சில புத்தகங்கள் படிக்க கொடுத்து. அப்போ நீங்கள் உள்ளே போகும்போது கம்யூனிஸ்டாக இல்லாத பற்றி அறிமுகம் இல்லை. எம்ஜிஆரின் ரசிகர், அதிமுகவின் ஆதரவாளர். சரி சரி. வயது 17 வயசு தான். 17 வயசு. ஆமாம், எதிர்பாராத 17 வயசுனா உங்களை அந்த சிறையில அடைக்கணும், எப்படி இது அடிச்சாங்க? அதான் சொல்றேன். எதிர்பாராத ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று நாங்கள் போறேன். அப்ப இந்த 2 தோழர்கள், மற்ற தோழர்கள் நிறைய இருந்தாங்க. ஓ. அப்ப அந்த இதுல புத்தகங்கள்லாம் கொடுத்தாங்க, வாசிச்சேன், படிச்சேன், பேசினேன், எல்லாம் பேசி நானும் அந்த கட்சிக்கு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ளப்புறமா அங்க அதை ஏத்துக்கிட்டீங்க. அங்க உள்ளே உறுப்பினர் ஆயிட்டீங்க. அங்க ஒரு யூனிட் செயல்பட்டு சொல்லுங்க. ஏத்துக்கிட்டேன். அப்ப அங்க ஒரு கைதி வந்து அடிச்சு படுகொலை செய்யப்படுறாரு. ஓ, உள்ளுக்குள்ள. ஆமா. அப்ப அதுல யாரு அப்படின்னு கேட்டா பெருமாள் தலைவர் வந்து சூப்பரண்ட், நாகையாங்கிற ஜெயிலர். அந்த ஜெயிலர் தான் அடிச்சு கொண்டாரு. இதுக்கு வந்து ஒரு போராட்டம், பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்தது. மதுரை ஜெயிலில் பெரிய போராட்டம் நடந்தது. அதில் முக்கியமாக தலைமையத்தை நடத்துறது சிந்தாமணி ராமன், நம்ம தோழர் பாலு, நாங்கள்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்து அந்த பெரிய போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டங்கள் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாட்களில் எங்களை வேற ஒரு ஜெயிலுக்கு மாத்துறாங்க. சிந்தாமணி ராமன் வேற ஜெயிலுக்கு போயிடுறாரு. நானும் பாலு எல்லாம் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போயிடுறோம். ஒரு 27 பேர் கோயம்புத்தூருக்கு போகிறோம். அந்த கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்து அப்புறம் அந்த வயசெல்லாம் கணக்கு பார்த்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் பார்சல் ஸ்கூல் புதுக்கோட்டையில் இருக்கலாம்னு சொல்லி அப்புறம் எங்களை அங்கேயே சில போராட்டங்கள் நடத்துகிறோம். ஒரு தோழருடைய அப்பா இறந்து போறாங்க, அதுக்கு பரோல் கொடுக்கல. அந்த பரோல் வேணும்னு சொல்லி அங்கேயே போராட்டம் பண்றோம். அவர் வந்து கற்பட்டி அலையசான்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு நண்பராக இருக்கக்கூடியவர். அவருடைய அப்பா இறந்து போறாங்க, அதுக்கு பரோல் கேட்டு போராட்டம் பண்றோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டைக்கு அனுப்புறாங்க. அங்கேருந்து ஒரு 10-13 பேர் புதுக்கோட்டைக்கு அனுப்புறாங்க, வயசு கம்மியான சொல்லி. அது வந்து பார்சல் ஸ்கூல். நம்ம தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறை, அது போக பார்சல் ஸ்கூல் புதுக்கோட்டை, அதுக்கு அனுப்புறாங்க. அங்கே வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அங்கே புதுக்கோட்டையில் இருந்தோம். அப்புறமேல என்னன்னா கொஞ்சம் வயசெல்லாம் சொல்லி திருப்பி மதுரை ஜெயிலுக்கே வந்துடும். மதுரை ஜெயிலுக்கு வரும்போது கருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சோழ கோயில் தோப்பு தான் இந்த பாலுடைய அண்ணன். அவர் ஏற்கனவே சிபிஎம்ல இருந்து வந்தவர். மதுரை சிறைக்கு வரப்போ வயசு என்ன மறுபடியும் வரீங்க? மறுபடியும் அதான் ஒரு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 4 மாசம், இங்க ஒரு 11 மாசம், 1.5 வருஷத்துல திருப்பி வந்துடும். வயசு 18 தாண்டிட்டீங்க. 18 தாண்டிடும். அப்ப திருப்பி இங்க வந்துடும். வந்த பிறகு இப்போ இந்த நம்ம தோழர்கள் குழுவெல்லாம் இருக்கு. இதுல இவர் மதுரை நம்பியோட பங்கு என்ன? மதுரைக்கு வந்த பிறகுதான் அவர் தொடர்பு. அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணியே வர்றாரு. 85. நான் சொல்றதெல்லாம் 82. அதுக்கு முன்னாடி. ஆமா, 82, 83. இப்ப சொல்றது 83. அப்ப கல்பியாங்கிறவர் தான் அங்க இருக்கார். வேலூர் ஜெயில இருந்து வந்திருக்கார், டிரான்ஸ்பர் ஆகி. அவர் ஏற்கனவே பழைய தோழர் அங்க ஜெயில. அவர் தான் அந்த யூனிட் சிபிஎம்க்கு ஒரு யூனிட் இது பண்றாரு. அதுக்கு அவர் தான் செயலாளராக இருக்காரு. அப்பதான் அதுல தான் நான் உறுப்பினராக மாறேன். யூனிட்டி ஃபார்ம் பண்றீங்க. யூனிட்டை ஃபார்ம் பண்றதுக்கு இந்த யூனிட்டை ஃபார்ம் பண்ற என்ன அவருக்கு தோணுச்சா இல்ல பொதுவா எல்லாத்துக்குமே தோணுச்சா? இல்ல, 8 மத்திய சிறையிலுமே யூனிட் இருக்கு. ஆமா, மதுரையில வந்து இப்ப கல்பியா வந்தப்ப அந்த யூனிட் தொடங்கணும். 8 மத்திய சிறையிலுமே அந்த யூனிட் இருக்கு. இது மாநிலத்துடைய நேரடி கண்ட்ரோல் இருக்கும். அப்ப இதுல இருக்கும்போது கல்பியாவோட இருக்கும்போது சேர்ந்து அங்க சில போராட்டங்கள்லாம் நடத்தும் போது அந்த கல்பியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏற்பாடு பண்ணும்போது கடுமையான எதிர்ப்பு நடக்குது. அதில் அந்த புரட்சி மாதிரி மற்ற தோழர்கள்லாம் கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த
கணேசன் அப்போ வந்துடுறாரா? கணேசன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மதுரையில் ஒரு கொலை வழக்கில் 4 சிபிஎம் தோழர்கள் வர்றாங்க. அப்போ வந்து நேரடியாக எங்களை தான் சந்திக்கிறாங்க. அப்போ எங்கள் கட்சிக்கு வெளியிலே தொடர்புனால மோகன் தோழர் சொல்லி விடுறாரு, குட்டி ராஜேந்திரன். அப்போ அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார். ஆமாம், அவர் சொல்லி விடுறாரு, இவங்களெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ புரட்சி மணி எல்லாம் இருக்கும். அவர் எங்கள் பிளாக்கு 5ஆம் பிளாக் 4 பேருமே வர்றாங்க. அப்படி சேர்ந்து இது பண்ணுறோம். அப்போ ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்துகிறோம். 8 ஜெயிலையுமே நடத்துகிறோம். அதை எங்கள் கணேசன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய போராட்டம். அது என்ன போராட்டம்னா 50 நிமிஷம் கோரிக்கை. அதில் ஜெயில் வார்டர்களுக்கு 2 கோரிக்கை. அவங்களுக்கு சேர்த்து வச்சு 11 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஜிஹெச்சில் தான் ஒரு 72 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அந்த உண்ணாவிரத்தை முடிக்க சொல்லி நல்ல சிலர் தான் தந்தி அனுப்புறாரு எல்லா ஜெயிலுக்குமே. இப்போ மாநில செயலாளர் அது அடிப்படையில் உண்ணாவிரத்தை முடிக்கிறார். அந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு கேபி ஜானகியம்மாள், ஐமா பிஎம் குமார்லாம் வந்து தான் அந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கிறாங்க. சரி. இந்த மாதிரி பல்வேறு போராட்டம் கலந்துட்டா அப்புறம் நம்ம நல்லதுங்கிறது ஜெயில் வார்டராக வர்றாரு. இந்த மாதிரி அவர் நம்மளுடைய தோழர்ன்றதுல எங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்படுத்து, நல்ல புத்தகங்களாக வந்து கொடுப்பாரு. நினைவு எழுதிய புத்தகம்லாம் கொடுத்தாரு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா படிச்சோம். அது மாதிரி வெளியில உள்ள நிலவரங்கள் பூரா எங்கிட்ட பேசுவாரு. உள்ள சிறையில் உள்ள இது பண்ணுவாரு. முக்கியமான கடிதங்கள்லாம் கொடுத்து விட்டா வெளியே கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான கடிதங்கள்லாம் அதுல இருக்கும். அந்த கடிதத்தோட பிடிச்சாதான் விரைவே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ரொம்ப இதா இருக்கும். அதுல எல்லாம் வந்து இது பண்ணுவாரு. தோழர் வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு புத்தகம் கொடுக்கறது வைக்கிறது நல்லா உதவியா இருந்தாரு. பல்வேறு ஆட்களை பிறகு சில பேருக்கு இப்போ நீங்கள் கிளையாக செயல்படும் போது அந்த கிளை கூட்டம் நடக்கும். அந்த அப்போ மேல் கமிட்டி சர்க்குலர் வரும். இதெல்லாம் இந்த பரிமாற்றம் நீங்கள் எழுதி அனுப்புகிற மினிட்ஸ் போகுமா? இதெல்லாம் அவர் பண்ணுவாரா? அதெல்லாம் இருக்காது. மினிட்ஸ் இருக்கும். மினிட்ஸ் பண்ணுவோம். அதை எப்படி ரகசியமாக பாதுகாப்பீங்க? லெவியும் இருக்கும். அந்த சோப்பு இப்போ நீங்கள் வேலை பார்க்குறத வச்சு லெவி கட்டுறீங்க. சோப்பெல்லாம் இருக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சோப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதுக்கு ஏதாவது லெவி கொடுப்போம். லெவியெல்லாம் உண்டு. அந்த அங்கேயும் சிறையில் இருந்தால் லெவி உண்டு. ஆமாம் உண்டு. 3 பேரா தடுத்து ஒரு ஆளுக்கு 3 பேரா செல்லு மாதிரி வச்சிருப்போம். சரி. ஒரு தகவல் எனக்கு கொடுத்தா நான் 2 பேருக்கு மட்டும் அந்த தகவல் சொல்லணும். உங்களுக்கு தகவல் சொன்னா நீங்க அந்த 2 பேருக்கு சொல்லணும். அந்த மாதிரி ரகசியமா தான் உள்ள செயல்படும். உள்ளுக்குள்ளேயே கிளைகள் மாதிரி இருக்கும். சப் ஆமா. மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல உட்கார்ந்து அது கூட்டம் நடக்கிற மாதிரியே தெரியாது. அந்த கூட்டம் நடத்திக்கிறீங்க. பாருங்க. சிறை அதிகாரியாக வந்திருக்காரு. உங்களுக்கு உதவி பண்ற பட்சத்துல வந்து அவருக்குன்ற கேள்விகள் வராதா? அவரும் ரகசியமா தெரியாம தான் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமா. சரி. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பாரா பார்ப்பாரு. ஒரு அந்த இடத்துல 3 மணி நேரம் இருப்பாரு. ஒரு இடத்துல 2 மணி நேரம் இருப்பாரு. நாங்க போய் அவரை சந்திச்சு பேசினாலும் கூட நேரடியாக பேசாத மாதிரி தெரியும். அந்த மாதிரி ரகசியமா தான் பேசிட்டு இப்ப வருவார். சிறைன்றாலே ஒரு கடுமையான விஷயம். சிறையில வந்து அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் உங்களை விரும்புற அளவுக்கு அவருக்கு என்ன மனத்துல என்ன ஏற்பட்டுச்சு? உங்களோட நேசம் வரணும்னு அவர் ஏற்கனவே இங்க வந்து சிபிஎம் மதுரை வெளியில இருந்து சிபிஎம் கட்சியில் சேர்ந்த தோழர். நாங்களும் அங்க சிபிஎம்ல செயல்படுறோம். சரி. அப்ப எங்களுடைய அந்த போராட்டங்கள்லாம் பாக்குறாரு, நேரடியா பாக்குறாரு. அப்ப எங்க மேல வந்து அவருக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். பரவல் எல்லாம் வந்தப்ப அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் சாப்பாடெல்லாம் வச்சாரு. வெள்ளாட கொடுக்கல. சரி. சிறை அதிகாரினால வந்து சிறை கைதிகள் மேல வந்து தன்னோட கோபம், ஆத்திரம், அவங்கள கட்டுப்படுத்துறது தான் எல்லாமே வந்து முழுமையான பொறுப்பு அவருக்கு தான் உண்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நேசக்கரங்கிற மாதிரி உங்கள் புத்தகங்களும் பல அறிவுபூர்வமான விஷயங்களையும் எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு சிறை அதிகாரி அங்கே இருந்திருக்காரு. ஸோ அந்த அனுபவத்தில் நீங்கள் பார்க்குறப்ப மற்ற உங்கள் கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் 10 பேர் ஒரு 20 பேர் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எத்தனை பேர்? நீங்கள் ஒரு 6-7 பேர் இருந்திருக்கீங்க. கூடுதலாக வந்து அந்த நீங்களும் சிறை அதிகாரியும் பேசுகிறப்ப மற்ற நபர்களாக வந்து உங்களோட என்ன பேசிக்கிறீங்க, என்ன இணக்கமாக இருக்கீங்க, என்ன பாசமாக இருக்கீங்க, அந்த உறவு கேட்குறாங்களா? ஆமாம். அது நமக்கு கட்சி உறுப்பினர் போக அனுதாப ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, இவர் வந்து நமக்கு சிறையில் ஒரு நேர்மையான நல்லா வாழ்றாரு, இவர் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான முறையில் ஒரு உதவி செய்யப்படுது அப்படின்னு பெரும்பாலும் பொதுவாக அங்கே உள்ள கைதிகளுக்கே பெரும்பாலும் வந்து ரொம்ப மரியாதை இருக்கும். எத்தனையோ சிறைவாளர்கள் வந்து கரப்ஷன் நிறைய இருக்கும். இவர் வந்து நேர்மையான அதிகாரி. அதனால பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும், நல்ல மரியாதை இருக்கும். கிளீன் வச்சிருக்கீங்க. கிளீனால நான் அடுத்த கடத்துக்கு ஒரு நகர்வு போவோம். அடுத்த புதிய ஆட்களை இணைக்கிறதுக்கு ஒரு ஏஎம்ஐ இணைக்கணும்னு நினைப்போம். அப்படி இணைக்கிறதுக்கு ஏதாவது முற்பட்டு இருக்கீங்களாங்க?
அது பல பேர் பல மாவட்டங்கள்லேருந்து அதில் இருப்பாங்க. மதுரை மட்டும் கிடையாது. அப்போ தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர் எல்லா பேருமே இந்த ஜெயிலில் தான் இருப்பாங்க. அப்போ அதில் வந்து பல பேர் வந்து நமக்கு வந்திருக்காங்க கட்சிக்கு, பல பேர் வெளியில் போய் செயல்பட்டுருக்காங்க. இப்போ அதான் இப்போ நம்ம தோழர்களை கண்டறிஞ்சால் ஒரு இணக்கமாக சுமூகமாக இருந்திருக்கிறாரு. அதில் உங்களுக்கான அது கட்சி வளர்ச்சியில் மேம்பட்டு உதவி இருக்கிறாரு. அது போக பொதுவாக இருப்பாங்கல்ல மற்ற கைதிகள், அவங்களோட இணக்கமாக நேசமாக அவங்க இப்போ கடுமையான குற்றவாளிகளாக இருப்பாங்க, கொடூரமான குணம் கொண்டவங்க தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களோட நட்பாக பழகி சில மாற்றங்கள் பண்ணியிருக்காரு அவர். அந்த முயற்சி எப்படி இருந்தது? பொதுவாக வந்து மனிதாபிமானம் இல்லை மனிதர் எல்லார்ட்டையுமே நல்லா அணுகுவாரு. ரொம்ப கரடு முரடான சில பேர்கிட்ட வந்து இவருக்கு வந்து கடுமையாகவே நடப்பாரு. பொதுவாக சாதாரண கைதிகிட்ட வந்து அன்பாக தான் இருப்பார். இப்போ அந்த அணுகுமுறையே வந்து அவர் மேலே ஒரு நல்ல மதிப்பை சிறையில் ஏற்படுத்தியிருக்கோம். சக அதிகாரிகள் சிறை அவங்ககிட்டையும் ஒரு நல்ல மதிப்பு பெற்றவர். அதான் தெரிஞ்சு அன்னைக்கு புத்தக விழாவில் பார்க்கலாம். அதான் சொல்றேன், இவர் வந்து ஒரு நேர்மையாக செயல்படுறாங்க. பல அதிகாரிகள் வந்து அந்த நேர்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இவர் நேர்மையாக இருக்கனால மேலே சூப்பரண்ட்ல இருந்து ஜெயிலர்ல இருந்து இவர் மேலே ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டாரு, கரெக்டாக இருப்பாரு. சிறைன்றது வந்து என்ன விஷயம்னா வந்திருக்க கைதிகள் வந்து அது பக்குவப்படணுன்ற விஷயம். ஆமாம், பக்குவப்படம்ன்றது மேற்கொண்டு நம்மளோட கோபத்தை காமிக்கிறதுனால அவங்க கரெக்டாக அதிகமாக குற்றவாளி கூடமாக இல்லாமல் அது சீர்திருத்துற ஸ்தாபனமாக இருக்கு. பணியை வந்து தோழர் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்றது சேர்ந்து இதனால் அவர் சில இழப்புகளும் ஏற்பட்டிருக்கதா அன்னைக்கு சொன்னாங்க. 2 தடவை தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டாராம். எதுக்காக? எங்களுக்கு நாங்கெல்லாம் விடுதலை வந்த பிறகு இருக்கோம். கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. பல ஜெயிலுக்கு அவர் மாறி இந்த மாதிரி நல்லவராக இருந்தனால அப்படி துன்பங்கள். நம்ம தொழிற்சங்க தலைவர் எப்படி சஸ்பெண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவருக்கு நடந்திருக்கு. அதனால சில இழப்புகளும் நடந்திருக்கும். இல்லை, அது கம்யூனிசத்தை வளர்க்கறதுனாலே வந்து உலகத்தில் கொடுமையான விஷயம் தான். அது சிறைச்சாலையை வளர்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த என்னது பல விஷயமான கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு இதெல்லாம் மீறி வந்து அந்த இடத்துல கட்சி வளர்க்குன்றது பெரிய கஷ்டமான விஷயம் தான். அதுலேயே வந்து ஒரு தோழர் வந்து ஒரு அதிகாரி வந்து உதவி பண்ணியிருக்காங்கன்னா அந்த அதிகாரிக்கு என்ன மாதிரி நெருக்கடிகள் இருந்திருக்கா, அவர் என்னென்ன விஷயங்களை வந்து பல விஷயங்களை தோழர் சொல்லியிருப்பாரு, பல விஷயங்களை சொல்லாம கூட இருந்திருப்பாரு, பல விஷயங்கள் மறைச்சிருப்பாரு. அவர் பட்ட காயங்களை அவர் மறைச்ச கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல்வேறு அனுபவம் நிறையாவே இருந்திருக்காரு. இதே மாதிரி இருந்ததுக்காக தானே தூக்குமடை பால தூக்கில் போடப்பட்டார். அவர் ஜெயிலில் இதாக இருக்கார், காவலராக இருக்கார். அப்போ வந்து வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து தொடர்ந்து இருந்த ஒரு அதிகாரி இருக்கான். அவன் வந்து சக ஊழியர்களையே காவலர்களே பூட்ஸ் காலால் மிதிப்பானான். அவ்வளோ ஆணவம் கொண்டவன். அதெல்லாம் எதுக்குறாரு. அதன் காரணமாக ஒரு கொலை நடக்குது, அதில் பொய்யா சாட்டி இது பண்ணுறாங்க. அது அந்த அடக்குமுறை காலனால அப்படி நடந்திருக்கு. இவர் கொஞ்சம் ஜனநாயக ரீதியாக வந்தனால இவர் கொஞ்சம் தப்பிச்சு இடைநீக்கத்தோடு இருக்க முடிஞ்சிருக்கு. அதான் இந்த அனுபவத்தை வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இதை மாதிரி யார் எழுத முடியும்? ஏன்னா இப்படி ஒரு அன்னைக்கு பேசும்போது கூட தமிழ்ச்செல்வன் சொன்னார், இது வந்து ஒரு அடக்குமுறை கருவி தான் சிறை என்பது, மற்ற அரசு இயந்திரம் போல். இதுக்குள்ளே கரடு முரடாக இருந்து ஒரு டீச்சர் எப்படி மாணவனை அடிக்கிற டீச்சர் அப்படின்னா தான் பயப்படுவான், அப்போ தான் ஒடுக்க முடியும், அவங்க சொன்னபடி கேட்க வைக்க முடியுன்ற இதோடு இருந்தால் தான் கைதிகள் அடக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அன்பாலையும் மனித நேயத்தாலையும் எப்படி ஒரு வித்தியாசமான நபராக இருந்து செயல்பட்டு இந்த ஜெயிலை பார்த்துருக்காரு, அதை நமக்கு தந்திருக்கிறாரு, இந்த புத்தகமாக தந்திருக்காரு. இது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அதான் புத்தகம் வாங்கி படிக்கிறதுல வந்து அதாவது எத்தனையோ பேர் சிறையில் இருந்தவங்கலாம் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆனால் சிறை காவலர் வந்து புத்தகம் இருந்தது இதுதான் முதல் முறை. இந்த புத்தகங்கள் படிக்கும்போது வாசிக்கும் போது அங்கே சிறைக்கு போகாதவங்க கூட அந்த சிறையில் உள்ள நிலவரங்கள், சிறை கைதிகளுடையது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான புத்தகம் தான். எனக்கு அவசியம் வந்து எல்லாரும் வாங்கி படித்தா தான் அதோட விவரங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதான் ஒரு முன்னுதாரணமான மனிதர். ஒரு சிறை கூடம் என்பது குற்றம் செஞ்சு வர்றாங்க, மனித இயல்பு தவறுவது, ஒரு உணர்ச்சிவசப்பட்டு தவறுவது, அவங்கள வந்து மாற்றக்கூடிய ஒரு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீர்திருத்த அமைப்பாக இருக்கணும். அதை விட்டுட்டு மேலும் அவங்கள குற்றவாளி ஆக்கிற இதாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இதில் வந்து அவர் மாறுபட்டு செயல்பட்டு எப்படி மற்ற நாடுகளில் உயர்ந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருக்க மாதிரி ஒரு நல்ல சீர்திருத்த பள்ளியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறது முன்னுதாரணமாக காவலராக திகழ்ந்திருக்கிறாரு. இது நல்ல புத்தகம். நீங்கள் சொன்ன மாதிரி அனைவரும் வாங்கி படிக்கணுன்றது தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். நன்றி.